இன்னும் 7 நாள் தான் நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த நாள் வரத்துக்கு 23/4/2026. ஸோ எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாரும் வந்து அவேர்னஸாக இருங்க. ஸோ இந்த 200 ஊபிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எல்லா வீட்லேயும் போயிட்டு 8000 கூப்பன் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த கூப்பன் செல்லுபடி ஆகாது. நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க. இந்த கூப்பன் வீடு வீட வந்து கொடுப்பாங்க. இந்த கூப்பனை நம்பி யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க. ஜஸ்ட் வெறும் பேப்பரில் ஜெராக்ஸ் எடுத்து தராங்க, ஒரு அட்டையில் ஷீட்டில் ஜெராக்ஸ் எடுத்து தராங்க. அது செல்லவே செல்லாது. மக்களை வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு வேலை தான். ஆனால் இந்த வாட்டி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டை யாராலையுமே சரி உண்மையாலுமே சரி காப்பாற்ற முடியாது. மக்களாக நீங்கள் தான் அதை சிந்திச்சு வாக்களிக்கணும். இந்த 8000 கூப்பன்னால ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா இப்பயே நீங்கள் யோசிச்சிக்கிங்க நல்லா. அந்த 8000 கூப்பன் ஒருத்தங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்டுருக்காங்க. 200 ஊபிஸ் வந்து அவங்களுக்குரிய பாணியில் அவங்க திட்டிருக்காங்க. அதனால் அந்த பெண் மன உளைச்சலாகி இறந்துருக்காங்க. ஸோ ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை எடுத்துருக்கிறாங்க இந்த 8000 கூப்பன் மூலியமாக. நல்லா யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் வந்துட்டு அவேர்னஸாக இருங்க. இந்த 2026 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் புரட்சியாக இருக்கணும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கான நல்ல ஆட்சி கிடைக்கணும், பெண்களுக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக தளபதி வந்தவுடன் 100% உறுதி செய்யப்படும். 100% இது நடக்கும். சிந்திச்சு வாக்களிங்க மக்களே. நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன்.